காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு மாடிக்கு வந்திருக்கேன். இப்போது எங்கள் வீட்டில் முளைக்கிற முருங்கைக்காயை பார்ப்போம். முருங்கைக்காய் பிஞ்சாக இருக்குது, இன்னும் பெருசாகலை. ஒரு 2 இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் நிறையா பூக்கள்லாம் நிறைய இருக்குது பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. டெய்லியும் முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைப்பூ சூப்பு வச்சு குடித்தா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒன்று பெருசாக இருக்குது, அதையும் பார்த்தலாம். முருங்கைக்காயை பிச்சிடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பிச்சுட்டேன். பிச்சிடலாம். இன்னொன்று பிச்சுக்கலாம். இன்னொன்று இன்னும் பெருசாக இருக்குன்னு பார்த்து கீழே மாமா தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு மாடிக்கு வந்துட்டேன். இன்னொன்று கிடைக்கலையே. இன்னொன்று அதையும் பார்த்துடலாம். இங்கே ஒரு முருங்கைக்காய் இருக்குது. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் பெருசாகவே இல்லை. இப்போ பாருங்க, நிறையா இருக்குது முருங்கைக்காய். ஆனால் அது பெருசாகலை, குட்டி குட்டியாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. எல்லாமே பிஞ்சாக இருக்குது. நான் 2 முருங்கைக்காய் இருக்கேன். எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, பெரிய பையனாக இருப்பான். ஆனால் இன்னைக்கு எட்டாது. இங்கே ஒன்று இருக்குது, எட்டாது எனக்கு. இங்கே ஒன்று இருக்குது. பாப்போ இங்கே ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கலாம். கை பிச்சாச்சு. பூச்சி கணக்கில் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சுக்கலாம். இதான் எங்கள் தெரு. எங்கள் தெரு, எங்கள் ஏரியா தெரு. இங்கேருந்து கடைசி வரைக்கும் அங்கே மெயின் ரோடு தெரியும். எல்லாமே அமைதியாக இருக்காங்க. காலையில் வந்து யோகா பண்ணுறதுக்கு காலையில் யோகா பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திங்கள் வியாழன் 2 நாள் நான் டயாலிசிஸ் மாமாவுக்கு பண்ணணும். அதனால் அதுக்கு கிளம்பிட்டோம். சும்மா லைட்டாக இன்றைக்கி வேலை ரொம்ப இருக்கும்ல, இன்றைக்கி லைட்டாக ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு போகலான்ட்டு மாடியில் வந்திருக்கு. கீழே மாமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் சாங் வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு பறக்குது. அடி மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு போகலாம். இந்த வீடியோ மதுரையிலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாரத்தில் 2 நாள் மாமாவுக்கு டயாலிசிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. மாமா நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மதியம் போகணும். அதுக்குள்ளேயும் சாப்பாடெல்லாம் செஞ்சு மாமாவுக்கு ஃபஸ்ட்டு கீழே போய் மாமாவை குளிப்பாட்டணும். குளிக்க வச்சுட்டு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு மதியம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் மாமாவுக்கு ஃப்ளாஸ்க்லாம் காஃபி, சுடுதண்ணி இதெல்லாம் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த வீடியோவும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். போயிட்டு ஜிஹெச்சில் தான், மதுரை ஜிஹெச்சில் தான் நாங்கள் டயாலிசிஸ் மாமாவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போது சீக்கிரமாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக யோகா முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் மாமாவை போய் எழுப்பி டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்து வேலைகளை இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. நான் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மன ஸ்ட்ரெஸ் அழுத்தத்திலே இருந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாமா தேடிக்கிட்டு வர்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமா நல்லா இருக்காங்க. அடுத்தடுத்து இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ரொட்டீனாக இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு வீடியோவாக விளாக்காக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். மாமாவை காமிக்கலாம், ஆனால் மாமா என்னை காமிக்க வேணும்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அவர் போய் என்ன பண்ணுறாங்க நான் முதல்ல சரி அடுத்தடுத்து வீடியோவில் டயாலிசிஸ் வச்சு ஆப்பில் மாமாவுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ளாஸ்க்கு இதில் டீ எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி. ஒராளே கேமரா பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. மாமா நோட்டு எங்கே இருக்கு? மாமா நோட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ நோட்டு இங்கே தான் இருக்குது. செல்லு நோட்டு வாங்கணுமா? நோட்டு அங்கே போய் வாங்கிக்கலாம். நோட்டு கீழே கேண்டீனில் வாங்கிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு மாமாவுக்கு துண்டு, அப்புறமா டயாலிசிஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த கையில் ஒரு பெல்ட்டு போடுவாங்க, அதையும் எடுத்து வச்சாச்சு. அவருக்கு வேண்டிய அவருக்கு செல்ஃபோனு, சார்ஜர் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மாமா போமா மாமா? சரி போவோம், கதவை கூட்டிகிட்டு போவோம். மாமா போய்கிட்டு இருக்காங்க. சீராட்டாவுக்கு கிளம்பியாச்சு. மாமா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம். மாமா பேர் வீடியோ முடிச்சுட்டு ஷேர் பண்ணி